அப்படி என்று ஞானித்து கண்ட போது அவன் தன் ஞானத்தை எடுத்துக்கொண்டு அதை விசுவாசிக்காமல் எதிர்த்து பேசினான். ஆகவே பரலோகம் அவனை ரிஜெக்ட் பண்ணி நீ அங்க போய் நின்று. இன்னொருத்தர் அடையாளத்தை தேடுகிற தர்க்கம் பண்ணுகிற சாத்திரிவன் அவனிடத்திலே சொன்ன போது அவன் அடையாளத்தை தேடினான். அடையாளம் காட்டினா தான் நம்புவன்னு சொன்னான். அவனையும் அந்த இடத்துல நீக்க சொல்லி பிறகு பார்த்தால் ஒரு பைத்தியம் வந்தான். ஒரு பைத்தியம் வந்தான். வரும்போதே எச்சினையெல்லாம் அப்படி வடிச்சுக்கிட்டு மீனியெல்லாம் வடிச்சுக்கிட்டு உடுப்பு எடுத்து இப்படி வாயில கடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா தான் வந்தான். பரலோகம் அவனை பார்த்து கேட்டுச்சு, இயேசு கிறிஸ்துவின் பாவத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நீ நம்புறியா என்று கேட்டபோது பைத்தியம் இப்படியே காலான கோலம் போட்டு நம்புன்னு சொல்லிச்சு. அல்லேலூயா. பைத்தியம் சொல்லிச்சுன்னா என்ன சொல்லி பைத்தியத்துக்கு என்ன சொன்னாலும் அல்லேலூயா. அதை எடுத்து கேட்க பைத்தியத்துக்கு என்ன சொன்னாலும் நாம். ஆகவே பைத்தியம் சொல்லிச்சு நான் நம்புறேன் என்று சொல்லிச்சு. உடனே பரலோகம் சொல்லிச்சு, உணர்ந்து மெய்களா என்ற தலையில கிரீடம். அல்லேலூயா. ஞானி தேவையில்லை, சக்க சாத்திரி தேவையில்லை, அடையாளத்தை தேடுறவன் தேவையில்லை, பைத்தியம் பரலோகத்துக்கு தேவை. சொல்றது நல்லா கவனி. நீங்க போய் இந்த ஜெர்மன் அதிபருடைய வீட்டுக்கு முன்னால போய் நான் இந்த அதிபருடைய பிள்ளையாக மாறப்போறது அங்க இருக்கிற செக்யூரிட்டி சொல்லுவீங்களா இருந்தால் இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க சொல்லி 1 மணி நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா விசுவாசி எடுக்கும். அல்லது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல கூட என்ன செஞ்சுவான், யாரும் ஏற்றுக்கொள்ள யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தெரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால போய் நின்று நான் போலீஸ்காரனாக போறேன் என்ன தெரிஞ்சு கொள்ள போறீங்களான்னு கேட்டு பாருங்க, யாரும் தெரிஞ்சு. ஆமே. பெரிய ஒரு ஐடி வேலைக்கு போய் நான் ஒரு வேலைக்கு தெரிஞ்சு கொள்ள யாருமே தெரிஞ்சு கொள்ள இல்லையா. ஆனா பரலோகம் அப்படிப்பட்டவர்களை தான் தெரிந்து கொண்டது. நன்றா கவனி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்பது. அல்லேலூயா. யாக்கோபாய் இருக்கும் மனிதனை கர்த்தர் இஸ்ரவேலாய் பார்த்து, ஆகவேதான் தெரிந்து கொள்ளுதலின் மேன்மையை கர்த்தர் அங்கே உணர்த்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் எங்களை ஞானத்துல சொல்லுங்க, வேதமும் அதைத்தான் சொல்லுது. அல்லேலூயா. தெரிந்திருந்தால் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 சீக்கிரமா வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானங்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் என்ன செய்தார்? பைத்தியமான ஞானி தன் ஞானத்தோட பேசிக்கிட்டே இருந்தான். என்ன சொன்னாலும் தன்னுடைய ஞானத்துல ஏற்றுக்கிட்டே இருந்தான். அப்படிப்பட்டவனை பரலோகம் தெரிந்து கொண்டது. வேதம் சொல்லுகிறது, பைத்தியத்தை கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்கள். நீங்கள் யாரு? நல்லா கவனிங்கள். உங்களை தெரிஞ்சு கொண்டதனுடைய மேன்மையை கொஞ்சம் உங்களுக்கு விவரமா சொன்னது. நல்லா கவனி. நீங்கள் கிறிஸ்துவுக்கு யாரு தெரியுமா? நீங்கள் யாரு? மணவாள். கிறிஸ்துவுக்கு நீங்க யாரு? மணவாள். ஒரு மணவாளன் பாருங்க, சாதாரணமா ஒரு இளைஞன் திருமணம் முடிக்கிறதுக்காக ஒரு பெண்ணை பார்க்க வைங்க. பெண் பைத்தியம் என்று சொன்னால் அவன் தெரிந்து கொள்வானா? தலைவிரி கோலத்தோட பெண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் சின்ன பைத்தியம் தான் இருக்குன்னு சொன்னா தெரிந்து கொள்வானா? சாதாரணமா உலகத்துல ஒரு மனுஷனே பைத்தியமான ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள மாட்டான். ஆனா பைத்தியமான உங்களை மணவாளனாகிய இயேசு தெரிகிறது. சரியா? பைத்தியத்துக்கு பைத்தியம் இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய மேன்மை பாருங்க. உலகத்துல யாருமே நம்மளை தெரிஞ்சு கொள்ளல, ஆனா ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டாரு. எப்பயாவது நீங்க சிந்தித்து பார்க்கணும். பரலோகம் என்ன தெரிஞ்சிருக்குது ஐயா?
இந்த உலகத்துல என்னை யாரும் தெரிஞ்சு கொள்ளாட்டியும் பரலோகம் என்ன செஞ்சிருக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கின்ற ஞானிகளை வைக்கப்படுத்த தேவன் என்ன செய்தார்? வைத்தியங்களை தெரிந்து கொண்டார். வாசிங்க. வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பிள்ளைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்க. மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. அல்லையா? உலகத்துல எங்கோ ஒரு மூலையில் யாருக்கோ பிறந்த பிள்ளைகளாகிய உங்களை பரலோகம் தெரிந்தெடுத்திருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் கற்பத்துல முன்குறித்து ஏற்ற வேலை வந்தபோது அழைத்தார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடைய பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல நீ இருந்த, ஆனா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நன்றாக கவனி. ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்வார், அவனை கடைசி மட்டும் தெரிந்தார். யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் என்ற ஒரு பெயரை கொடுத்தது மாற்றமில்லை, இன்றைக்கும் அந்த பெயரை ஒவ்வொருடைய நாவும் உச்சரிக்கும்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் எந்த மொழியில யாரும் இஸ்ரவேல் என்ற பெயரை சொல்லலாம், இப்போ கூட அந்த பெயர் எல்லாருடைய வாயிலும் அடிபட்டு கொண்டே இருக்கு. காரணம், அவ்வளவு தூரமாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். பழைய பாட்டில ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியங்கள் இல்லாமல் புதிய பாட்டிலே வாழ்கிற நமக்கு அப்படியே பொருந்தி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக இன்னைக்கு நீங்கள் சுதந்திரிக்க முடியும். புதிய பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷத்தில் என்ன சொல்றாங்க? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கல, ஆனா உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் உங்களை தெரிந்தெடுத்தார்? ஏன் உங்களை தெரிந்தெடுத்தார்? தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் எவர்களை அழைக்கிறாரோ அவர்களை தான் தெரிஞ்சு கொள்வார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார் என்று அல்லேலூயா. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அவ்வளவு முக்கியமானது. கர்த்தர் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்திலே உயர்த்தினார். தேவன் தெரிந்து கொள்வது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருன்னா அதே போல பெரிய மேன்மை ஒன்றுமே கிடையாது. அதை குறித்து நீங்க எப்பயாவது சந்தோஷப்பட்டது உண்டா? ஆண்டவர் என்ன தெரிஞ்சிருக்கிறார், கர்த்தர் என்ன தெரிந்திருக்கிறார் என்று எப்பயாவது நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டது உண்டா? அல்லேலூயா. அல்லது கவலைப்படுறீங்க, சந்தோஷப்படுறீங்க? தெரியல. எபேசியர் 2:4 வாசி. எபேசியர் 2:4. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாத இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார். அப்ப திடீரென நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ள உங்களை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, நீங்கள் பிறக்க முன்னே உங்கள் தேர்தலாய் தேவன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இத்தனையாம் ஆண்டுல இவர் பிறப்பார், இத்தனையாம் ஆண்டுல என்ன அறிவார் இருந்தார். ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவிலே நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இதை போல பெரிய மேன்மை உங்களோட வாழ்க்கையில இல்லவே.
அதனால கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் அதை நினைத்து சந்தோஷப்படுகிறவர்களாகவும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார். மனுஷன் தெரியாம போனா என்னையா? நல்லா கவனிங்க, மனுஷன் ஒரு குறையை கண்டா ஒரு மனுஷனை தெரிய மாட்டான். திருமணம் பேசி போகும்போது பார்க்க ஒரு குறை இருந்தா தெரிய மாட்டான். அப்படித்தான் நிறம் நல்லா இருக்கும், விளங்குதா, அழகு நல்லா இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி இருந்தா யாரும் என்ன செய்ய மாட்டான், தெரிய மாட்டான். ஆனால் பரலோகம் நம்மளை தெரிந்தது, பரலோகம் நம்மளை என்ன செஞ்சிருக்கு, தெரிந்தெடுத்தது. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு இதுக்கு ஆளுகை செய்வது. உங்களை ராஜாவாக தெரிந்து கொண்டார். வைத்தியங்கள் அனைத்தையும் ராஜாவாக நடத்துகிறார் என்றால் பரலோகம் மட்டும்தான் செய்ய முடியும். எல்லா வைத்தியமும் இன்னைக்கு ராஜாவும் மாறி இருக்கு. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மை. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் வைத்தியமானதை என்ன செய்தார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் யாக்கோபுக்கு அந்த இடத்திலே உணர்த்துகிறதை நீங்கள் புதிய பாட்டிலும் ஆண்டவராக இயேசு தன்னுடைய தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்துகிறதை நாங்கள் கடைசி நாளில் ஆண்டவரோடு இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே ஒரு நாள் ஆண்டவர் வருவார். அன்றைக்கு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரோடு கூட இருப்பார்கள். ஆமென். இந்த நீங்களும் ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா! நல்லா கவனிங்க. ஆகவே முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தரை தெரிந்து கொள்வதை குறித்து அங்கே பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாங்க, நீ பயப்படாத, நான் உடனே இருக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? நீதியின் வழக்கறத்தார் சொல்றாரு. இரண்டாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மனிதனை பார்த்து, கர்த்தராலே தெரிந்து கொள்ள ஒரு மனுஷனை பார்த்து, அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதலை முதலாவது உணர்த்தின தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய மேன்மையை அங்கே கீழே சொல்லிக்கொண்டே வருகிறதை நீங்கள் அல்லையா? முதலாவது ஆண்டவர் ஒரு மனுஷனை என்ன செய்யறார்? தேவனால நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, கீழுக்கு எழுதப்பட்டதெல்லாம் உங்களுக்கு அல்லையா? கர்த்தர் கீழுக்கு என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாத, என்ன செய்யாத, பயப்படாது, நான் ஒன்று என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்படும். நல்லா கவனிங்க. சும்மா சொல்லிப்பாரு, அதான் சின்னதுக்கும் என்ன செய்வாங்க? பயப்படுவோம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நீ பயப்படாது, நான் உன்னோட என்ன செய்றேன்? நல்லா கவனிங்க. தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்களுக்கு தேவன் இருப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? இருப்பு. அதனாலதான் ஆண்டவர் அந்த மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களும் நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னார். நல்லா கவனி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனி. இந்த வசனங்களை எல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா தேவன் எவ்வளவு ஒரு பெரிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நல்லா கவனி. தேவன் முதலாவது நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றதை சொல்லி அதை உறுதிப்படுத்தி தெரிந்து கொண்ட ஒரு மனிதர்களோடு கர்த்தர் எப்படியாய் நடக்கின்றார், அவர்கள் வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்கின்றார் என்பதை படிப்படியாக சொல்லிக் கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதுன்னு சொல்லி திருமணமே நீ பயப்படாதுன்னு சொல்லல, நீ பயப்படாம இருக்கிறதற்கு நான் ஒரு காரணத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு நானும் கொண்டு இருக்கிறேன். அப்ப தேவன் என்ன தெரிந்து கொண்டது உண்மைன்னா, தாயின் கருவில என்ன தெரிந்து கொண்டது உண்மைன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னும் என்னை தெரிந்து கொண்டது உண்மை என்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது உண்மைதானே. அல்லேலூயா! தேவன் தெரிந்து கொண்டபடினால் தானே இன்னைக்கு உங்களுக்கு சத்தியம் விளங்கி இருக்கு. அதனாலதானே கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்க.
தேவன் தெரிந்து கொண்ட வார்த்தை உண்மைதானே? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது என்று சொன்ன வார்த்தை உண்மைதானே? அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாத என்று சொல்றார். நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. திகையாத, நான் உடைய தேவன் என்று சொல்லுகிறார். நீ திகைக்கக்கூடிய, நீ அதிர்ச்சி அடையக்கூடிய காரியங்களுடைய வாழ்க்கையில நானும் கூட இருக்கிறேன். திகைக்கிறா என்ன? நீங்க அதிர்ச்சி அடையக்கூடிய காரியங்கள் காலுக்கு வருவது. ஆமே, நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையை சந்திப்பது, அதுதான் திகைப்பது. திகைக்கிற ஒரு மனிதனால் என்ன செய்வதென்று தெரியாது. சொல்வாங்க விரட்சி நிற்கிறான், அதுதான். அல்லேலூயா. விரட்சி போய் நிற்கிறான் சொல்வாங்க, அதுதான். நீங்கள் விரைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உடனே இருக்கிறப்பா, நான் உடனே தேவன் தெரிந்து கொண்டவர்களோடு தேவன் இருப்பா. வாக்கு தத்தம் பண்ணின தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் கர்த்தர் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? இருப்பார். அப்ப தேவன் உங்களை தெரிந்து கொண்டது மாட்டோம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதும் உண்மை என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவர்களோடு இருக்காரா? இந்த சத்தத்தையே காணவில்லை. உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் இருக்காரா? இருக்காரா? சரி, நல்லா கவனி. ஒரு வசனத்தை வாசிங்க. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. இஸ்ரவேல் மக்களோடு கூட கர்த்தர் இருந்தார் நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனி. இருக்கும்போது அவர்களை சபிப்பதற்காக வந்த நீதியம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுது அப்படின்னு சொல்லுகிறான். அவர் இஸ்ரவேல்ல அக்கிரமத்தை பார்க்கிறது இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். அர்த்தம் என்ன? கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவனுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிலியாம் என்ன சொல்லுகிறான்? அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த ஜனங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு ஜனங்கள் அல்ல. நல்லா கவனிங்க. வனாந்தர வழியா இந்த மக்கள் நடந்து சென்றாலும் அந்த ஜனங்கள் தனித்தவர்கள் அல்ல. அவர்களுடைய தேவன் அவர்களோட கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க. அவர்களுடைய தேவன் அவர்களோடு சேர்ந்து போய் கொண்டிருக்கிறார். அவர்களோடு கூடவே அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதனால ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்கு உண்டு. அப்படி என்றால் வெற்றி பெற்ற ஒரு ராஜா எப்படி நெஞ்சை நிமிர்த்தி நடப்பானோ, எப்படி ஒரு கம்பீரமாய் நிற்பானோ, அதுபோல அந்த ஜனங்கள் நிற்கும். ஏனென்றால் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால் அந்த ஜனங்கள் தோல்வியை சந்திப்பதில்லை. அல்லேலூயா என்று சொல்கின்றார். அதனாலதான் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அதுக்காகத்தான். அப்ப அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தா ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு. அதனாலதான் சங்கீதம் என்ன சொல்லுது? தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாய் நிற்கின்றான். ஏன் அவன் தைரியமாய் நிற்கின்றான்? சிங்கத்தை போல. அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர்களோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தா அவங்களுக்கு ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கும். அந்த ஜனங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோ அந்த இலக்கை அந்த ஜனங்கள் அடைகிறார்கள் என்று சொல்றாங்க.
காரணம் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிற இலக்கை நோக்கி நீங்கள் கொண்டு வரும்போது அந்த இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த இலக்கை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடைய முடியும். ஆமென். எதற்காக தேவன் நம்மை அழைத்துக் கொண்டு போகிறாரோ அழைத்துக் கொண்டு போகிற நோக்கத்தை நிறைவேற்றவும் தேவனுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. பீலேயாம் என்ற ஒரு மனிதன் இடையிலே எழுப்பி வருவான் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. பாலாக் என்ற தூண்டுதலினாலே எங்களை சபிப்பதற்கு மனிதன் வருவான் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் நல்லா கவனியுங்கள். ஆண்டவர் இது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறபடினால் அந்த சூழ்நிலையிலே எப்படியாய் செயல்படுத்தப்பட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்வதற்கு மனிதர்களை மாற்ற வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் சபிக்க வந்தவன் கடைசியாய் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு எதிராக எழும்ப வருகிற மனிதன் கூட உங்களுக்கு சாதகமாய் பேசும்படி கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. எந்த மனிதன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இலக்கை அடைவதற்கு தடையாக இருப்பான் என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவனே உங்களுடைய வாழ்க்கையிலே சாதகமான வார்த்தைகளை தன் வாயினால் பேசும்படி கர்த்தரால் செய்ய அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் அதனுடைய மேன்மை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தெரிந்து கொண்டவரோடு கர்த்தர் இருக்கு. ஆமென். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மை. நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க. பீலியாம் என்ற ஒரு மனிதன் சபிக்க வந்தோடு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை ஒடுங்கி போகவில்லை. துணியோடு சபிக்க வந்த என்ன செய்யற ஒரே பதட்டம். நல்லா கவனிங்க. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வராது. நாங்க போகிற இந்த வாழ்க்கையில இந்த பயணத்துல பல தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டித்தான் போயாக வேண்டும். அதெல்லாம் வராம அப்படியே நீரோடால போற மாதிரி போனால்தான் கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்பதன் அர்த்தம் அல்ல. அந்த கவனிங்க. இப்படி ஒருத்த வருமா, திடீர்னு ஒருத்த எழுப்புமா, எனக்கு ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அதையெல்லாம் வைத்து கர்த்தரனோடு கூட இல்லை என்று முடிவெடுத்து விட கூடாது. நல்லா கவனிங்க. தேவன் தெரிந்து கொண்டால் வேத வசனத்தின்படி அவனோடு கர்த்தர் இருக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்படியான பீலியாம் மக்களோடு பதற்றப்பட்டு நாங்கள் ஓடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. எதிராய் வருகிற அவன்தான் இல்லாம போனா எப்படி அவர்கள் தான் முடிந்து விழுவார்கள். நாங்கள் எழுந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நிற்க முடியும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் தெரிந்து கொண்டாலும் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் வாழ்க்கையில வரதான் செய்யும். அவைகளை எல்லாம் வெற்றி பெற முடியும் என்பதுதான், தேவனுடைய துணையினாலே வெல்ல முடியும் என்பதுதான் ராஜாவின் ஜெய கம்பீரம் என்பதனால். அதனால தேவனுக்குள்ளாக கடன் கொண்டு நீங்கள் முன்னேறி செல்வீர்களாக இருந்தால் வெற்றியை நிச்சயம் காண முடியும். அதைத்தான் அங்கே தேவன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனியும். தேவன் தெரிந்து கொண்டால் தேவனோடு இருக்கும். கர்த்தரோடு என்ன செய்வார்? இருப்பார். நிச்சயம் இருப்பார். எந்த சந்தேகத்துக்கும் நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அவசியம். கர்த்தர் நிச்சயமா இருப்பார். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் காண்கிற மகாபிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தரோடு இருக்கிறோம். சொல்ல முடியுமா? ஆமென். சொல்ல முடியும். கர்த்தர் என்னோட என்ன செய்றார்? இருக்கிறார். நல்லா கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது ராஜாவின் ஜெய கம்பீரம் அவனுக்கு இருக்கும். கர்த்தர் தன்னுடைய நகரோடு கூட இருக்கிறதை அவன் அறிந்தால், அதை அவன் விசுவாசித்தால் தேவனுடைய துணையினாலே எல்லாவற்றையும் வெல்ல முடியும் என்ற தைரியம் அவனுக்கு. கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்தால்தான் நம்ம பதட்டப்பட்டாங்க. நீங்க ஆனா கர்த்தர் இருக்கிறார் ஏற்று போய் முன்னேறுவார். இந்த தைரியம் நமக்குள்ள இருக்கு. நல்லா கவனிங்க. என்னோடு கூட ஒரு வசனத்தை வாசி. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம்
12 இருந்து வாசிங்க 14 வரைக்கும். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி. நல்லா கவனிங்க, தாவீதுக்கு சவுல் பயப்படுறான். தாவீதுக்கு சவுல் என்ன செய்யறான்? பயப்படுறான். நன்றாக கவனிங்க, ஏன் பயப்படுறான்? கர்த்தர் இருக்கிறார். ஏன் பீலியா பயப்படுறான்? கர்த்தர் அவங்களோடு இல்லையா? கர்த்தரோடு கூட இருந்தா உங்களை பார்த்து மனுஷன் பயப்படுவான். உங்களை பார்த்து பயப்படுவான். அவ எப்ப பயப்படுவான்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க விசுவாசித்தா, நீங்க தைரியமா இருந்தா உங்களை பார்த்து என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நினைக்காம நீங்களே பயன்படுத்தல போய் ஒழிச்சு கொண்டு, ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத அறிஞ்சு கொண்டா உங்களை பார்த்து என்ன செய்வான்? பயப்படுவான். இல்லையா? கர்த்தர் யோசிப்போடு இருந்தாரோட கைவிட்டு, ஆமென். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தாரோட கைவிட்டு, அவங்களோட எல்லாம் கர்த்தர் இருந்தபடினா கர்த்தர் அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தார். யோசிப்பின வாழ்க்கையில பிரச்சனை வரல, ஆனா யோசிப்ப கர்த்தர் உயர்த்தல். தாவீதின் வாழ்க்கையில பிரச்சனை வரல, தாவீதை கர்த்தர் உயர்த்தல். அப்ப எந்த வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு யாரையா சொன்னது? நல்லா கொஞ்சம் கர்த்தர் கூட இருந்தாதான் நிறைய பிரச்சனை. ஆனா அனைத்து நின்றோம். நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் அனைத்து நின்று கர்த்தர் அவனை முடிப்பார்கள் சத்தியமா. ஆகவே கர்த்தர் எங்களோடு இருந்தாலும் அநேகமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க நேரலாம். கர்த்தர் அவை அனைத்து நின்று நம்மை விடுவிப்பார்கள் நம்பி. அல்லேலூயா. அந்த கவனி இன்னொரு காரியம் அந்த கவனி, அந்த சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18 28 இருந்து வாசிங்க. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டார். நல்லா கவனி, கர்த்தருக்கு அவனுக்கு தெரிஞ்சுட்டு, சத்துருவுக்கு தெரிஞ்சுட்டு கர்த்தர் அவனோட என்ன செய்யறார்? இருக்கிறார். நல்லா கவனி, கர்த்தர் இருக்கிறார் தெரிஞ்ச உடனே இப்ப நேரடியா மோத முடியாது. நேரடியா அவனோட என்ன செய்யுது? மோத முடியல. ஏன்னா கூழாங்கல் எடுத்து என்ன செஞ்சிருவான்? ஒரே அடியா அடிச்சுக்குவோம். அதெல்லாம் நேரடியா மோத முடியாது. என்ன கர்த்தர் கூட இருந்தபடினாலதான் அன்னைக்கு அவர் என்ன செய்தார்? கோடியாட்ட வீழ்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் கூடவே நடந்தது. ஆகவே நேரடியா மோத முடியாது. சில குறுக்கு வழிகளை சில மனிதர்கள் கையாளும். கர்த்தர் கூட இருந்தா நல்லா கவனிங்க, நமக்கு எதிராக பல மனிதர்கள் சில குறுக்கு வேலைகளை செய்யக்கூடும். ஆமென். அந்த கவனிங்க, அதில் ஒன்றுதான் சவுல் போடுகிற திட்டம். சவுல் ஒரு திட்டம் போடுகிறோம். கர்த்தர் கூட இருக்கிறபடியால் இவனை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தாயின் குறுக்கு வழியை கையாளும். உலகாமலுக்கு சில இதுகளை செய்யும். அதுல ஒன்றுதான் இன்னொரு திட்டம் போடும். கல்யாணத்தை பேசினா திருமணம் என்ற ஒரு ரீதியில போய் கர்த்தர் கூட இருக்கிற இவனுக்கு ஏதாகிலும் ஒன்றை செய்யலாமா என்று கர்த்தர் கூட இருக்கிற போது நேரடியாய் மோத முடியாவிட்டால் திருமணம் என்கின்ற பெயர்ல கூட சில விஷயங்கள் வரக்கூடும். காரணம் நல்லா கவனிங்க, நாம அப்படியே ஆமாண்டு வந்து சிரிச்சிடக்கூடாது, உட்கார்ந்து ஜெபிக்கணும். காரணம் என்னன்னு சொல்லி அது தாயின் கல்யாணம் கட்ட கட்ட போறோம். தலையில கட்ட போற நோக்கத்துலதான் என்ன செஞ்சான்? லவ் பண்ணா. நல்லா கவனிங்க. அதனால அதெல்லாம் பார்த்து நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தர் தாவிதை கூப்பிடுகல. என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் கூட இருந்தாலும் பல மனிதர்கள் நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் விளங்குற செய்யக்கூடும். விளங்குற பிழையான குற்றச்சாட்டுகளை நம்மையிலே வைக்கக்கூடும். யோசிக்கின்ற வாழ்க்கையில நடந்திருக்கு. ஓமா இல்லையா? நல்லா நம்மோடு கூட இருக்கிறவனை நமக்கு எதிராக எழும்பக்கூடும். எல்லாம் நடக்கும். ஆனா அதெல்லாம் வச்சு கர்த்தர் நம்மோடு இல்லைன்னு நம்ம நடக்க முடியாது. இல்லையா? வேத வசனத்தின்படி உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்க நாங்க சொன்னாங்க. அந்த வார்த்தை கடைசி மட்டும் பொய்யாக போவதில்லை. தேவனை தெரிந்து கொண்டது உண்மைதான். தேவனோடு கூட இருக்கிறார் சத்தியம். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் தேவன் நல்லா தேவன் நம் பட்சத்திலிருந்து நமக்கு விரோதமாய் நிற்பவன்
அல்லேலூயா. அதனால கர்த்தர் நல்லா கவனிங்க. இரண்டாவது முதலாவது தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு அந்த தெரிந்து கொண்டவனுடைய மேன்மையை அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். முதலாவது என்ன சொல்றாங்க? நம்மோடு இருக்கிறது. நீ பயப்படாத, நீ திகையாத. நீ என்ன செய்யாத? பயப்படாத, திகையாத. சின்ன பிள்ளைகள் சில தொடர்ச்சி பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நீ புதுவுல எல்லாம் உன்னை யாரும் போட்டு அளவுக்கு செய்யாத. உலகவனுக்கு அப்படியெல்லாம் நீ என்ன செய்யாத? நடந்து கொள்ள. நீ ஒரு தைரியமான பிள்ளையா இரு. அல்லேலூயா. காரணம் என்ன? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்பட தேவையில்லை, நீ திகைச்சு நிற்க வேண்டிய தேவையும் நான் உன்னோட என்ன செய்யறேன்? சொல்லுங்க. இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. மூன்றாவது இந்த 11 வாசிங்க. நல்லா கவனிங்க. உண்மையிலே எரிச்சல். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லுவேன், பல பேர் எரிச்சலாம், பல பேர் பிரச்சனைக்கு வரும். உலகம் அவங்களுக்கு சொல்ற எரிச்சலாகி எதிராக பல பிரச்சனைகள் வரும். பல பேர் வழக்காடுவான், பலருக்கு பிழையான குற்றச்சாட்டுகளை கொண்டாடுவான். இப்படி எல்லாம் கொண்டாடுவோம். வழக்கு உனக்கு எதிராக நடக்கும். உனக்கு எதிராக என்ன நடக்கும்? வழக்கு நடக்கும். அதனாலதான் சொல்ற உனக்கு எதிராக வழக்காடுறோம் அப்படின்னா உனக்கு எதிராக என்ன நடக்கும்? வழக்கு நடக்கும். வழக்கு நடக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஒன்றுமில்லாம வழக்கு நடந்தாலும் ஒன்றுமில்லாம போய், ஏனென்றால் நமக்காக வாழாடுறவர்கள் அந்த எல்லாம் அங்கு வரும். அல்லேலூயா. அதனால வழக்கு எல்லாம் ஒன்றுமில்லாம போயிடும். பிரச்சனை தான் தெரியும். ஒன்றுமில்லாம போயிருமா? உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாது. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாது. அப்படின்னா யாருமே இருக்க மாட்டோம். போராடினவன் ஒரு காலத்துல பெருசா தான் தெரியும். ஏட்டா நல்லா கவனிங்க. ரீசா ரெண்டு ஒருத்தன் போராடினானையா, அவளை பார்த்து முழு இஷ்டமே பயந்தது. பெருசா ஒருத்தன் போராடினான். வந்தா அவன் சின்ன பொடிய ஒரே அடிக்கு வந்து அவனை எல்லாத்தையும் ஒரு சின்ன பொடியத்தை அடிவரடி செஞ்சதான் கோழியாருக்கு வந்து மிகப்பெரிய அவனுக்கு சமமான ஒரு வாழ்க்கை அடிவண்டிதான் பரவாயில்ல, அல்லது ஒரு வாழால சண்டை பிடிச்சு மனைவிதான் கல்லால அடிவண்டி செஞ்சு தேடியும் காணாது. பெரிய உருவமாய் உறவு பார்த்து ஆளக்கும். அதனால பைபிள் சொல்லுது, நீ தேடியும் காணாது. அதுக்கு பிறகு ஆண்டவர் தெரியும். இல்லாம நீயா தேடி மாட்டேங்க. உனக்குள்ள சந்தேகம் இருக்கா இல்லையா? அவன் இல்ல, அவன் போய்தான். ஆனாலும் நமக்குள்ள போய் அந்த குணம் தேடுற மலையே சமுத்திரத்துல போட்டு சொல்லி போட்டு போயிட்டாலும் நாம தேடுவோம்ன்றது தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, தேடியும் தேடி 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 திருக்கி கடைசியில காணவே இல்லை. ஏன்னா நல்லா கொஞ்சம் ஏன் ஆண்டவர் புத்தியை சொல்றாரு? தேடியும் காணாதிருப்பாய் தெரியுமா சொல்றாரு? கர்த்தர் சில நேரத்துல தெளிவா பேசுவோம். நமக்குள்ள அந்த நம்பக்கூடிய இருதயம் இருக்கு. நம்பக்கூடிய இருதயம் இருக்கா? கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தேகப்பட்டு கொண்டே இருப்போம். அதனாலதான் நம்ம தேடுறதுக்கு துவங்குவோம். எல்லாம் கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி 3000 தெரியும். இத எலிசா சொல்லிட்டார், விளங்குதான். ஆனாலும் தேடி தேடி அன்னைக்கு திரினான். தேடி தேடி திருநாள் எனக்கு அத்தை சொன்னது நம்பிக்கை இல்லை. கடைசியில வந்து சொன்னாங்க, அல்லேலூயா, என்ன சொல்றேன்னு சொன்ன, தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அப்பொழுது நீங்கள் தேடி என்ன செய்வீர்கள்? காணாதிருப்பீர்கள். காரணம் போராடினது இல்லாதே போவார். அல்லேலூயா. இந்த வலது நேரத்தை பிடிச்சு
தேவன் அவனோடு கூட இருப்பார். அவனுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் இல்லாதே போவார். ஆமென். இந்த கர்த்தர் கூட இருக்கிறபடி மூன்றாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு துணை நீக்கிறேன் என்று சொல்றார். நான் உனக்கு என்ன செய்றேன்? துணை நீக்கிறேன் என்று சொல்றார். கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவங்களுக்காக துணை நீக்கிறார். ஆண்டவர் வலது கரத்தை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணை நீக்கிறேன் என்று சொல்லுகிறோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் துணை நிற்கிறதுன்றது ஒரு சாதாரண வார்த்தை, அது மிகப்பெரிய ஒரு மேன்மையான. ஆமென். நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு ஒரு ஆபத்து வந்துட்டா நமக்கு துணையா நம்ம மனுஷன் அல்லையா? காரணம் அவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு தைரியம். அது மாதிரி எல்லார பாட்டிலும் பெரியவர்கள் உலகத்துல தேவை அவரே நம்முடைய கரத்தை பிடித்து துணை நிற்பார்கள். யாதான் அல்லையா? நல்லா கவனி. ஒரு விஷயத்த பாத்தீங்க, என்னோட ஒரு யாத்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான். சீக்கிரம் எடுங்க. 14ஆம் அதிகாரம் யாத்ரா 25 வாசிக்க சீக்கிரம். அவர்களுடைய இடங்களிலிருந்து கழலவும் அவர்கள் தங்கள் இடங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். தொடர்ந்து பிடிப்பதுன்னு சொல்லி போது சத்துரு வந்தான். பார்வோனுக்கு லேட்டாட்டம் சில விஷயங்கள் விளங்கிச்சு. என்ன விளங்கிச்சுன்னா கர்த்தர் அவங்களுக்கு நிற்கிறது. நல்லா கவனிங்க. செங்கடல் பிளந்ததை பார்த்து அவனுக்கு ஒன்றுமே விளங்கல. ஆனா கடைசியா தான் அவன் சொல்றாங்க அவங்களுக்காக துணை நிற்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தர் துணை நின்றாங்க. நமக்கு எதிராக வர்றானே அவனோட கார் நேரெல்லாம் கிளம்பும். அழவியா? காரணம் நமக்கு எதிராக இதெல்லாம் ஒழுங்கா ஃபிட் பண்ணி தான் என்ன செய்யணும்? உணர்ந்து எல்லாம் கலந்து ஓடும். காரணம் அதுக்கு கூடதான் அவன் சொல்றான், கர்த்தர் அவங்களுக்கு துணை நிற்கிறார், ஆண்டவர் அவங்களுக்கு துணை நிற்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் துணை நின்று அந்த ஜெயத்தை கொடுத்த உடனே கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு அந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கா? வாசிக்க சீக்கிரமாக இருக்கா? 15ஆம் அதிகாரம் ஏற கூறப்படுகிற நல்லா கவனிங்க. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தொடர்வை பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன். 15 அவன் என்ன சொல்றான்றதை எனக்கு அவன் சொல்றத பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இவர் என்ன சொல்லுகிறார்? இவர் என்ன சொல்றார்? நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவன் அங்கிருந்து என்ன சொல்றான்? கண்ணன் உனக்கு அவங்களுக்கு இவர் இங்க என்ன சொல்றான்? உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்றதுல இவர் என்ன சொல்றாரு அல்லையா? ஆகவேதான் கர்த்தருடைய ஜனங்கள் உணர்ந்து பாடு. இப்படி எல்லாம் அவன் சொன்னான். காட்டை வீச பண்ணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது. உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வரக்கூடாது. தேவன் உங்களுக்கு துணை நீக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஜெயத்தை நிச்சயமாய் தருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க கர்த்தருடைய மகத்துவத்தை அல்லேலூயா. தேவனே அவன் என்னவாவது சொல்லிட்டு போகட்டும். சொல்லுங்க துணி. தேவனே அவன் என்னவாவது சொல்லிட்டு போகட்டும். நீர் துதிகளில் பயப்படும். நீர் மகத்துவம் உள்ளதே. நீர் எனக்காக ஜெயத்தை தருவி, எனக்காக யுத்தத்தை செய்தி. எனக்கு எதிராக பேசுகிற அவன் நிச்சயமா ஈயம் போல அப்படியே தண்ணிக்குள்ள போயிருப்பான். நான் இனி அவனை காணப்போவது எல்லாரும் உயர்த்துங்கள். விசுவாச அறிக்கைகளை செய்யுங்கள். கர்த்தருடைய ஜனங்களுடைய கர்த்தரை பாடினதை அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அதை செய்தால் கர்த்தர் துணையாக நிற்பார். கூட இருக்கிறவர் துணை நிற்க மாட்டாரா? என்னை நிச்சயமா துணை. ஆகவேதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ ஜனங்களை கர்த்தரை துதித்தார். நல்லா கவனிங்க. நேரம் போடுங்க. 15, 16 வாசிங்க. அதிகாரம்
போரடிக்கிறதற்கு நான் உன்னை கூர்மையான கற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான கற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். உங்களோட கூட இருந்து உங்களை அழைச்சி உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் கத்த சொல்றாங்க. ஒரு பெரிய மிஷினா மாத்தி போடுறேன். நீ மலைகளை மிதித்து நோக்கி பெரிய மலையா இருந்தாலும் பெரிய மலைகளை உடைக்கிறதுக்கு என்னென்ன யந்திரங்கள் பயன்படுத்தலாம்னு தெரியும். பெரிய மலைகளை உடைக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்வைக்கு அதுக்குள்ள பெரிய அது என்ன செய்யும்? சுத்த சுத்த பெரிய கல் மலையெல்லாம் என்ன செய்யும்? உடையும். நம்ம நாட்டுல அதுக்கு என்ன பேரு? நம்ம நாட்டுல என்ன பேரு? உடைக்கிற மிஷின் புல்டோசர். நீங்க எல்லாம் புல்டோசர். நல்லா கவனிங்க பாருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலைய உங்களால் உடைக்க முடியும். அதான் கத்தருங்க சொல்றேன். அல்லேலூயா. நிச்சயமா என்ன செய்வேன்? நாம மலைகளை உடைக்கிறத விட்டு ஆக்களை உடைக்கிறது. உண்ட பல்லோடைக்கும் தலையோடைக்கும் அப்படின்னு உடைக்க வேண்டியது தெரியுமா? சொன்னாரு பெரிய மலையை பார்த்து சமுத்திரத்துல தகுந்து போட்டு சொன்னபடியே நடக்கும்னால உனக்கு நல்லா பண்ண பெரிய மலை நீங்க போறதுக்கு வழி இருக்கு. போறதுக்கு என்ன இருக்காது? வழி இருக்கு. நல்லா கவனிங்க. பெரிய மலைகளை குடைந்துதான் வழிகளை உருவாக்கி வைத்திருக்கு. அல்லேலூயா. மலைகளை குடைந்து வழிகளை உருவாக்கும் இப்படிப்பட்ட எந்திரங்களை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயன்படுத்தியிருக்கிறார். நீங்க இருந்து இத்தாலி போற வழியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புகையெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து பெரிய கண் மலையாயிருக்கு. உள்ளுக்கால உடைச்சே செஞ்சிருக்கலாம். வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப நல்லா நீங்க மலை இருந்தீங்க அர்த்தம் போறதுக்கு வழி இல்லை. போறதுக்கு வழி இல்லை. வழி இல்லைன்னா என்ன யோசிக்கணும்? அப்படி இல்லை. நீங்க தான் வழியை உருவாக்கும். உங்களால வழியை உருவாக்க முடியும். நீங்க தான் உங்களால அந்த வழியை என்ன செய்ய முடியும்? உருவாக்கும். வழி தெரியுது என்ன செய்யறது தெரியாம இருக்கிற பேசிட்டு வெளி கொண்டு சில பேசிட்டு சொல்லுது என்ன உடைக்க முடியும். நல்லா கவனிங்க. மெஷின் உடைக்காதன்னு சொல்லி அதை இயக்குறவர் விட்டுட்டு போவாரா? மெஷினை இயங்குதுல விட்டு போற திருப்தியா உடைப்பாங்க. அது மாதிரி நீங்க விட்டாலும் விடமாட்டோம். அவங்க இயக்குறவங்க அவர் விடமாட்டோம். உங்களை கொண்டு எப்படி உடைக்க அல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இது கூர்மையான பழைய மிஷின். அல்லையா? பழைய மிஷினா செகண்ட் ஹேண்ட் பண்ணி வந்திருக்கு. புதிதும் கூர்மையுமா அப்படின்னா புது மிஷின் இப்பதான் இருக்கு. விலங்கு அவங்களுக்கு அது வேலை செய்யாமலாம் நீங்க மட்டும் பொய் சொல்ல முடியாது. புதுசாக வைக்கிற மிஷின். அதனால அதுக்கு ஃபுல்லா எல்லாம் ஓகேயா தான் இருக்கு. அப்ப உங்களால உடைக்க முடியும். உடைக்க என்ன செய்ய முடியும்? முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப உடைச்சி காட்டு என்ன செய்யணும்? உடைச்சி காட்டணும். வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை எல்லாம் சவாலா எடுத்துக்கொண்டு நீங்க ஜெயிச்சு காட்டினால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்கள். இல்லையா? இல்லைன்னு சொல்லி எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் அப்படியே நீக்குது. உடைக்க என்ன செய்யணும்? மலைகளை உடைக்கணும். அதுல என்ன போட்டிருக்கு? பசங்க என்ன போட்டிருக்கு? மலைகள் எல்லாம் அடி நொறுக்கி தவிடு கொப்பாமா மிஷின் அப்படிதான் மாறும். உலக பெரிய மலையா இருந்தது இப்ப தவிடு போல பறக்கு. உங்களுக்கு முன்னால இருந்த பெரிய பிரச்சனை எல்லாம் தவிடு போல என்ன செய்யணும்? பறக்கும். அது நீங்க தான் செய்யணும். அது நீங்க தான் செய்யணும். நம்மளை மிஷின் ஆக்கி வச்சுக்கிட்டு நாம உடைக்கிறதுக்கு ஆடுவோம். நம்ம தான் உடைக்கணும். நம்ம தான் என்ன செய்யணும்? உடைக்கணும். மெஷின் கிடந்து கத்தி கொண்டு கிடந்தா ஒன்றும் நடக்கும். என்னால உடைக்க முடியுதுல்ல உடைக்க முடியுதுல கத்தி கொண்டு கிடந்தா ஒண்ணு செய்ய முடியாது. உடைக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. புது மெஷின் இல்லையா? பக்கத்துல கூட பாசம் புது மெஷின் உங்களால நிச்சயமா உடைக்கணும். இல்லையா? அவரு போல எல்லாம் பராட்டும்.
என்ன உடைக்கிறதுக்கு ரெட்டியானி உடைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி. இனிமேல் என்ன சொல்லணும்? சத்தம் மட்டும்தான் கொஞ்ச நேரத்துல பார்த்தா வழி உருவாகி. அல்லேலூயா. ஏண்டா அவர் வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழியில ஆறுகளையும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று. நல்லா கவனி. ஏன் நான் சொல்றேன், சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சவங்க எடுத்துதான் அந்த பெரிய மலையை உடைச்சாங்க. அல்லேலூயா. இந்த புது மிஷினுக்கு முன்னால் அந்த மலையால நீக்கவே முடியல. மலையா இருந்ததெல்லாம் டங்குன்னு விழுந்து போச்சு. ஆமே, நீங்க எல்லாம் ஒரு புது மிஷின் நீங்க உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. உணர்ந்தாங்க நீங்க உங்களோட வேலையை செய்வீங்க. அந்த மிஷின் வேலையே அதுதான். மலைகளை உடைக்கிறதா அந்த மிஷின் வேலை விளங்குது. அப்படின்னா உங்களோட வேலை அதுதான். போராட்டங்கள் நெருக்கங்கள் வரப்பா உடைச்சி கொண்டு போ. வழி இல்லைன்னு திகச்சு நிக்காம வழி உருவாக்கி கொண்டு போகும். அல்லேலூயா. காரணம் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாய் மாறும்படி வாழே. இதுல ஒரு வழி ஒன்று உருவாக்கிட்டா நீங்க மட்டுமில்லை, அதனால பல பேர் போவோம். உங்களுடைய போராட்டமான வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாய் மாறும். சோர்ந்திருக்கிறவன் நாளைக்கு பலப்பட்டு கர்த்தருக்குள்ளே திடம் கொண்டு வாழ்வான் ஐயா. அல்லேலூயா. உங்கள் மூலமாக பல பலவீனமானவர் பலனடைவான். காரணம் எழுந்து உடைச்சாம்பாடு. இதுதான் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், உன்னை புதிதும் கூர்மையுமான ஒரு யந்திரமா மாற்ற போறேன். அல்லேலூயா. மலைகள் எல்லாத்தையும் உடைக்க போற, மலை எல்லாத்தையும் உடைக்க போற, குன்றுகளை எல்லாம் தவிடு பொடியாக்க போற. வாசிங்க. அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் காற்று அவைகளை பறக்கடிக்கும். எல்லாத்தையும் காத்து கொண்டு சேர்த்துருவோம். அல்லேலூயா. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து. நல்லா கவனி. அதுக்கு பிறகு நீயோ கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். நல்லா கவனி. பைபிள் தெளிவா சொல்றது வாக்குது. நீயோ கர்த்தருக்குள்ள களி கூறுவே, மேன்மை பாராட்டிக் கொண்டே. என் தேவன் இது செய்தார் 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 என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய மேன்மையை. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க நீ சந்தோஷமாகவே. அல்லேலூயா. மலையை கண்டு அந்த யந்திரம் ஒரு நாளும் கவலைப்படாது. ஏன்னா அந்த யந்திரத்தால அந்த மலையை உடைக்க முடியும் என்று இந்த யந்திரத்துக்கு தெரியும், மிஷினுக்கு தெரியும். அதனால ஒரு நாளும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கா. உடைச்சு அது மாதிரி உடைச்சு கர்த்தருக்குள்ள களி கொடுத்து சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். அந்த கவனிங்க. 17வது வசனத்தை வாசிங்க. கடைசியாக கர்த்தர் சொல்லுவதை சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, அவர்களுடைய நாவுகள் தாகத்தாலே வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சிறுமையும் எளிமையுமான கர்த்தரோ என் பேரு நினைவாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய இந்த உலகத்துல சிறுமையும் எளிமையுமான கர்த்தர் கைவிடுவது. அவர்கள் கூப்பிடுதலுக்கு தேவன் எப்பொழுதும் செஞ்சார். அவர்கள் தாகத்தால் அவருடைய நாவுகள் பரளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி. ஏன்னா நல்லா கவனிங்க. நாவெல்லாம் தாகத்தாலே பரளக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை கடந்து சென்றால் கர்த்தர் கைவிடாதிருப்பார் என்பதை உறுதியாக கைவிட மாட்டார் என்ற உறுதியான வேத வசனம் சொல்லி கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து கைவிடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார், கூடவே இருப்பார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்யும். நீங்க தான் அந்த புது மிஷின். எல்லாத்தையும் உடைச்சி தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. தேவன் வாழ்க்கை எழுதி கர்த்தருடைய சம்பளம்